கர்மா அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு அதனால பாதிப்பு ஏற்படுமா? முதல்ல கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பா நம்ப எப்படி பிறப்பு, இறப்பு இருக்கோ, அதே மாரி கர்மாவும் இருக்கு. அந்த கர்மா அப்படிங்கும்போது, நம்ப தாயினோட வயித்துல இருக்கும்போதே, நம்மளோட கர்மா வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல நம்ம அஸ்ட்ராலஜரா இருக்கிறனால, நம்ம வந்து கணிக்கிறோம். இந்த டைம்ல இந்த குழ இந்த குழந்தை இந்த நேரத்துல பொறந்தது அப்படிங்கிறத வச்சு, அதிலேருந்து நம்ம ஜாதகம் வந்து கணிக்கிறோம். ஆனா, ஆக்சுவலா அது கிடையாது. நம்ம சோல் கனெக்டட் சோலோட கனெக்ட் ஆயி, அதிலேருந்து தான் அந்த கர்ம பதிவு அ அந்த தாயினோட வயித்துல அந்த குழந்தையும் ஒரு ஜனனம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அந்த கருவே நமக்கு வந்து சூஸ் பண்ணும். இந்த தாயோட வயித்துல தான் நம்ம பொறக்கணும் அப்படிங்கிற மாரி. ஸோ இது வந்து அ கர்மா சம்மந்தப்பட்டதா ஒரு ஒரு குழந்தை பிறக்கிறது கூட வந்துட்டு இந்த கர்மா சம்மந்தப்பட்டது தான். கட்டாயம் ஒரு தாயினோட வயித்துல பொறக்கும்போது, அந்த கர்மா அந்த தாயினோட வயித்துல பொறக்கறதுக்கு முன்னாடியே, இந்த தாயினோட வயித்துல நம்ப பொறக்கணும் அப்படின்னுட்டு, அந்த அந்த சோல் வந்து கனெக்ட் ஆயி, அது கர்ம பதிவு. அந்த குழந்தையினோட பொறக்கறச்சயே அந்த வயித்துல இருக்கும்போதே, அந்த கர்மா வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. வயித்துல இருக்கும்போதே அந்த வயித்துல கர்மா ஸ்டார்ட் இருக்கும்போதே ஆயிடுது. கர்மா வந்து ஓகே, ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அதனால ஜாதகம் அப்படிங்கிறது நம்மளால வந்து ஒரு 90% தான் கணிக்கிறதுக்கு முடியும். மீதி 10% இது எல்லாமே ஃபுல்லா கர்மாவினோட அடிப்படையில தான் அந்த குழந்தையோட ஜாதகமும், அந்த பயணிக்கிறதும் எல்லாமே அது ரியாலிட்டில வேலை செய்யும்.